ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் ரேண்டமான ஒரு சில டாப் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எடுத்து ஒன்றா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற எல்லாமே என்னோட ஓன் நாலேஜ் அனாலிசிஸ் வச்சு தான். என்னோட ஓன் நாலேஜ் வச்சு தான் என்னோட சஜஷன் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட ஓன் நாலேஜ் பண்ணிட்டு உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு டாப் 3 கெய்னர்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெச்எஸ் மோட்டார்ஸ் இருக்குது. ஈஸ்வர் மோட்டார்ஸ் ஸ்டாக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட் வைஸில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போது எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு சில கரெக்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷனல் கேஸில் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் கரெக்ஷன் ஆகாமல் இருக்கும். பெரிய கரெக்ஷன் மற்ற எல்லா ஸ்டாக்ஸில் இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகாமல் இருக்கும். பட் இப்போதைக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப் அப்படிங்கே இருந்திருக்கு. ரீசார்ஜ் மட்டும் ஸோ கேண்டலுமே ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. கேண்டலுமே நல்ல ஒரு ஃபால் அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 20 டே அண்ட் 50 டே. இப்போ மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதே நம்ம வந்து வெயிட் பண்ணுறது. நம்ம இந்த ஒரு லெவல் இந்த ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜை க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு ஷார்ட் டர்ம் வந்து டார்கெட் வைக்கலாம். ஸோ டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 12,580 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் இருக்குது. பட் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வைக்கணும். வால்யூமே ஓரளவுக்கு பில்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வால்யூம் இல்லை. ஒரு டீசெண்டான வால்யூம் தான் சொல்லலாம். இப்போ கரெக்ஷன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ஷனுக்கு என்ன வால்யூம் இருக்கணும் அந்த வால்யூம் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு ஃபாலும் எடுத்துக்கோன்னா. ஸோ நமக்கு ஒன்ஸ் இந்த 4,852 இந்த ஒரு லெவலை க்ளோஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேண்டில் வருதா நம்ம வந்து அப்கமிங் டேஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட் வந்து செட் பண்ணலாம். சப்போஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸில் வந்து நம்ம இமீடியட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது இருக்குன்னா ப்ரீவியஸ் லைக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் லை ஒன்று இருக்குது. ஸோ 494 சம்திங் இருக்குது. ஸோ நமக்கு இதுதான் இப்போதைக்கு லெவல்ஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நம்ம இன்னும் ஒரு டே வந்து வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக் வந்து மஹிந்திரா. ஸோ எம்என்எம் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் செம்ம ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபால் இருந்திருக்கு. ப்ரைஸ் கரெக்ஷன் குளோபல் மார்க்கெட் சொன்னாலும் ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து இப்போ அகைன் வந்து மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் கை பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த லெவல் இந்த ஒரு ஒயிட் கலர் ஜோன் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு லெவலை வந்து கிராஸ் பண்ணி கீழே வரல. ஸோ நமக்கு இந்த ஒரு லெவலை இந்த ஒரு வெயிட் ஜோன் தாண்டி நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கேண்டல் வரல. ஸோ இட் இஸ் அ சேஃப் சைட். ஸோ ஒரு கேண்டல் வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சு நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. நம்ம அப்கமிங் டேஸில் நீங்கள் என்ட்ரியில் வந்து நம்ம இந்த ஒரு ஏரியா அதாவது இந்த ஒயிட் ஜோனோட எண்டிங் 2,800 சம்திங். ஸோ அந்த ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம்
ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி அது வந்து அட்வைசபிள். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு 1 or 2 days வந்து வெயிட் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸ் கிராஸ் பண்ணுதா, இந்த ஒரு நம்ம 2800 இந்த லெவலில் கிராஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் எதுனா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். நம்ம இந்த ஸ்டாக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த லெவலை வந்து ரீச் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ வச்சுருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் 20 days மூவிங் ஆவரேஜை வந்து உங்களோட ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து நியூ என்ட்ரிஸ் வந்து சின்னதாக டார்கெட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் மூவிங் ஆவரேஜ் தொடாமல் ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு 3057 சம்திங் இந்த ஒரு லெவலில் டார்கெட் வச்சு கூட ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் எதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த கேண்டலோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு ஷார்ட் என்ட்ரியோட எடுக்கலாம். இந்த ஒரு லெவலில் டார்கெட் வச்சுட்டு 3000 எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கான ஸ்டாக்ஸ் வந்து ஆகலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கீழே அந்த ஸ்டாக் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதர் பேஜஸ் அண்ட் சேனல்ஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புளை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான்.